So, hi guys, welcome to the Castle Tamil. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா மெகா எவால்யூஷன் பொக்கேமான்ஸ்க்கும் வேறு சில பேட்டில் மெக்கானிசத்தை ஆக்சஸ் பண்ண பொக்கேமான்ஸ்க்கும் இடையில பயங்கரமான பேட்டில்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொக்கேமான் வேர்ல்டு பொறுத்த வரைக்குமே ஏகப்பட்ட ரீஜன்ஸ் வந்திருக்கு. அதில் பல டோர்னமெண்ட்ஸும் வந்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னா பொக்கேமான் பேட்டில்ஸ். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு பொக்கேமான் இன்னொரு பொக்கேமான் அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணுற டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து நடக்கிறதுனால நிறைய விதமான பேட்டில் மெக்கானிசத்தில் வந்து பயன்படுத்தினாங்க. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பேட்டில் மெக்கானிசம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த மெகா எவால்யூஷன். ஸோ இதனால ஒரு பொக்கேமான் வந்து பார்த்தோம்னா டெம்பரவரியாக ஒரு நியூ எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த மெகா எவால்யூஷன். இப்பேற்பட்ட இந்த மெகா எவால்யூஷன் வந்து பார்த்தோம்னா வேறு சில பேட்டில் மெக்கானிசம்ஸ் அகைன்ஸ்டா பேட்டில் பண்ணி அதை வித்ஸ்டாண்டும் வந்து பண்ணியிருக்கு. அதில் என்னென்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த பொக்கேமான்ஸ் வந்து மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ணுற ஃபினாமினான் வந்து பார்த்தோம்னா கேலோஸ் ரீஜனில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கேலோஸ் ரீஜனில் தான் மெகா எவால்யூஷன் பொக்கேமான்ஸ் அகைன்ஸ்டா வந்து நிறைய பேட்டில்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் ஏஸ் ட்ரைனரான ஆஸ்ட்ரேடுக்கும் அதே மாதிரி ஆலனுக்கும் இடையில 1-on-1 பேட்டில் வந்து நடந்தது. அதில் ஆஸ்ட்ரேட் வந்து பார்த்தோம்னா அவங்களோட அப்சல் பொக்கேமான வந்து மெகா எவால்யூஷன் வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. இதே தான் ஆலனுமே வந்து பார்த்தோம்னா அவரோட சாய்ஸாட வந்து மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ணி மெகா சாய்ஸாட் எக்ஸா வந்து மெகாவால் ஆக்கியிருப்பார். இந்த ரெண்டு பொக்கேமான் அகைன்ஸ்டாமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக பேட்டில் நடந்திருக்கும். அண்ட் ஃபைனலி இதில் வந்து பார்த்தோம்னா ஆலன் வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ கேலோஸ் ரீஜனில் தான் வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் மெகா எவால்யூஷன் வர்சஸ் மெகா எவால்யூஷன் பொக்கேமான்ஸ் பேட்டில்ஸ் வந்து பார்த்தோம்னா அங்கே நிறையவே வந்து நடந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போகிறது அலோலா ரீஜனில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு பேட்டில் மெக்கானிசம் தான் வந்து பார்த்தோம்னா ஜீமு. ஸோ அலோலா ரீஜனில் பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா ஜீமுவை தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு வந்து பார்த்தோம்னா கேண்டோ ரீஜனில் லைக் ஃபார்மர் ஜிம் லீடரான பிராக்குக்கும் அதே மாதிரி அலோலா ரீஜனை பேஸ் கொண்ட கியாவி வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஃபயர் டைப் எக்ஸ்பர்ட். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா 1-on-1 பொக்கேமான் பேட்டில் வந்து நடந்திருக்கும். அந்த டைம் கியாவி வந்து பார்த்தோம்னா ஜீமுவை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது இதை நோட் பண்ண பிராக் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவரோட பொக்கேமான வந்து மெகா எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பார். இதனால பிராக்கோட ஸ்டீலிக்ஸ் வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைம் கியாவி வந்து பார்த்தோம்னா ஃபயர் டைப் ஜீமுவான இன்ஃபர்னோ ஓவர் டிரைவ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஜீமூல இருந்துமே வந்து பார்த்தோம்னா மெகா ஸ்டீலிக்ஸ் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி நின்றுருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த பேட்டிலோட முடிவில் வந்து பார்த்தோம்னா பிராக் வந்து கியாவியை வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போகிறது லைக் கேலர் ரீஜனில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டில் மெக்கானிசம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா டைனமேக்ஸ் ஃபினாமினான். ஸோ இந்த டைனமேக்ஸ் ஃபினாமினாலே வந்து பார்த்தோம்னா ரெண்டு கேட்டகரி வந்திருக்கு. ஒன்று வந்து டைனமேக்ஸ் ஃபார்ம் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஒரு சில பொக்கேமான்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜைகாண்டாமேக்ஸ் ஃபார்மே வந்து ஆக்சஸ் பண்ணும். இது ரெண்டு அகேன்ஸ்டாமே வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் பொக்கேமான்ஸ் வந்து பேட்டில் பண்ணியிருக்கு. ஸோ லைக் வேர்ல்டு கோஆர்டினேஷன் சீரியஸ் அப்போ வந்து பார்த்தோம்னா லைக் கேலர் ரீஜனோட ஃபைட்டிங் டைப் ஜிம் லீடரான பியாக் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஏஸ் பொக்கேமான மச்சாம்பை வந்து பார்த்தோம்னா ஜைகாண்டாமேக்ஸ் ஃபார்ம் வந்து அட்டைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அகேன்ஸ்டா நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அவரோட லுக்காரியோ வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷன் வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பார். இன்ஃபேக்ட் ஜிமேக்ஸ் மூல இருந்துமே வந்து பார்த்தோம்னா ஆஷோட மெகா லுக்காரியோ வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தோம்னா லைக் பியாவோட மச்சாம்பா வந்து டிஃபீட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ மாஸ்டர் சைட் டோர்னமெண்ட் அப்போ கேண்டோ மற்றும் ஜோத்தோ ரீஜனோட சாம்பியனான லான்ஸ் இவர் வந்து கம்ப்ளீட்லி டிராகன் டைப் எக்ஸ்பர்ட். இவரோட டிராகனைட்டை வந்து பார்த்தோம்னா டைனமேக்ஸ் ஃபார்ம் உதவி மூலமாக டைனமேக்ஸ் ஃபார்மை வந்து அட்டைன் பண்ண வச்சிருப்பார். இதுக்கு அகேன்ஸ்டா கேலோஸ் ரீஜனோட சாம்பியனான டயந்தா வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஏஸ் பொக்கேமானான கார்டிவரை வந்து லைக் மெகா எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பேட்டிலோட முடிவில் வந்து பார்த்தோம்னா லைக் மெகா கார்டிவர் வந்து லான்ஸோட டிராகனைட்டை வந்து டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் ஃபைனலி பார்க்க போகிறது என்னன்னு வந்து பார்த்தோம்னா லைக் பால்டா ரீஜனோட பேட்டில் மெக்கானிசம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான். ஸோ லைக் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோம்னா லைக் பால்டா ரீஜனோட சாம்பியனான நெமோனாவுக்கும் ராய்க்கும் இடையில டபுள் பேட்டில் வந்து நடந்திருக்கும். அந்த டைம் நெமோனா வந்து பார்த்தோம்னா அவங்களோட பொக்கேமான பவர்மவுட்டை வந்து பார்த்தோம்னா டெரஸ்ட்ரியல் ஃபினாமினான் வந்து ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால அந்த பவர்மவுட் வந்து பார்த்தோம்னா ஃபைட்டிங் டைப் டெரஸ்ட்ரியல் ஃபார்மை வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அகேன்ஸ்டா ராயுமே வந்து பார்த்தோம்னா அவரோட ஷைனி லுக்காரியோ வந்து பார்த்தோம்னா மெகா எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணி வச்சிருப்பார். இந்த ரெண்டு பொக்கேமானுக்கு இடையில நடந்த பேட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபைனலி ஷைனி மெகா லுக்காரியோ வந்து வின் பண்ணிடும். ஸோ இந்த பேட்டில் வந்து பார்த்தோம்னா ராய் வந்து வின் பண்ணிடுவார். ஸோ அதுதான் கைஸ் லைக் கேலோஸ் ரீஜனில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த மெகா எவால்யூஷன் வந்து பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட எல்லா விதமான பேட்டில் மெக்கானிசம் அகேன்ஸ்டாமே வந்து பார்த்தோம்னா பேட்டில் பண்ணியிருக்கு, வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு, இன்ஃபேக்ட் ஓவர் கம்மும் வந்து பண்ணியிருக்கு. லைக் அலோலா ரீஜனில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த ஜீமூல இருந்து வந்து பார்த்தோம்னா வித்ஸ்டாண்ட் பண்ணி நின்றுருக்கு. அதுக்கடுத்து கேல் ரீஜனில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட டைனமேக்ஸ் ஃபினாமினாலுமே வந்து பார்த்தோம்னா ஓவர் கம் பண்ணி நின்றுருக்கு. அண்ட் அதுக்கடுத்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட பால்டா ரீஜனோட டெரஸ்ட்ரியல் ஃபினாமினா அகைன்ஸ்டாமே பயங்கரமா வந்து பேட்டில் பண்ணியிருக்கு.
ஸோ இதனால இந்த மெகா எவால்யூஷன் ஆக்சஸ் பண்ணக்கூடிய போக்கேமான்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லா வந்து இருக்கு. இன்ஃபாக்ட் நெறைய சாம்பியன்ஸ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா, மெகா எவால்யூஷன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா, இன்னும் சில நியூ மெகா எவால்யூஷன் போக்கேமான்ஸ்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.